கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ பிள்ளைகள் கவனியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனியுங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, இங்கே வேதம் தெளிவாகவே சொல்கிறது, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன? உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது இங்கே ஒரு ஆயத்தம் நமக்காக ஏற்கனவே பண்ணப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்து வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதாம் என்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தர் உருவாக்குகிறார். அவனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்ன என்ன தேவைகளோ அது எல்லாவற்றையும் முதலாவது உருவாக்கி விடுகிறார். எல்லாவற்றையும் அவனுக்காக உருவாக்கி விடுகிறார். அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது என்பதை நினைத்து உருவாக்கி விடுகிறார். அப்படி எல்லாவற்றையும் உருவாக்கின பிறகுதான் ஆதாம் என்கிறதான ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்குறார். அப்போ அவன் உருவாவதற்கு முன்பதாகவே அவனுடைய தேவைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அவனுடைய தேவைகளுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் இந்த ஆதாமை கர்த்தர் உருவாக்குறார். ஏனென்றால் நம்ம தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எந்த மனுஷனும் கஷ்டப்படக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷனும் தேவனை தேடுகிற பிள்ளைகள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஒரு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான பாடுகள் இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தேவனே விரும்புகிறார். இங்கே ஆதாம் என்கிற தேவ மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனுடைய எல்லா தேவைகளையும் உருவாக்கினார். என்ன காரணம்னா, இந்த ஆதாம் எந்த வகையிலும் கஷ்டப்படக்கூடாது, எந்த வகையிலும் அவன் வேதனைப்படக்கூடாது. ஐயோ, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு அப்படி இல்லையேன்னு சொல்லி எந்த விதத்தில் அவன் கஷ்டப்படக்கூடாது என்பதனை அறிந்த என் ஆண்டவர் அவனுக்காக முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படியானால் அவன் எந்த விதத்திலும் ஒரு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதனால தான் நம்முடைய தேவன் சொன்னார், கவலைப்படாதீங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார். இங்கே ஆதாமுக்கு அதைத்தான் செய்கிறார். ஆதாம், நீ சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிருன்னு சொல்கிறான். அப்படி அவன் சந்தோஷமாக இருப்பதற்காக அவனுக்காக முன்கூட்டியே எல்லாம் ஆயத்தப்படுத்தினான். ஏனென்றால் அவன் எந்த விதத்திலும் அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அது இல்லையே, இது இல்லைன்னு சொல்லி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அது வேணும், இது வேணும் அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவனுக்கு ஆயத்தப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் தேவ ஜனமே, கலங்காதிருங்கள். உங்களுக்கும் என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் உங்களை இந்த உலகத்துக்கு தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே, தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து நல்ல அறிந்த ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நம்ம நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை விசுவாசிக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் நான் உருவாவதற்கு முன்பதாகவே, நான் இந்த உலகத்திலே பிறக்கிறதற்கு முன்பதாகவே எனக்காக எல்லாவற்றையும் என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து தான்
அது பிற்பாடுதான் என்னை பிறக்க வைத்திருக்கிறார், இந்த உலகத்துக்கு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஆகினால் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை விசுவாசிப்பீர்களானால், நம்புவீர்களானால், அந்த வைராக்கியமாக சொல்வீர்களானால் ஒரு குறையும் உங்களுக்கு வராது. பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆதாமுக்கு ஒரு குறையும் இல்லை. அவனுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் ஆதாமை உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் உங்களுக்கும் அப்படியே செய்திருக்கிறார். அது உங்கள் கண்கள் இதுவரை காணலை, அதுதான் மேட்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே கலங்காதிருங்கள். சீக்கிரமாய் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், சீக்கிரமாய் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கண்கள் காணும்படியாகவும், நீங்கள் எதிர்பார்த்த அநேக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாகவும் சீக்கிரமாக செய்ய போகிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நான் உருவாவதற்கு முன்பதாகவே என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அந்த அவர் செய்து முடித்த எல்லா காரியத்தையும், எனக்கு ஆயத்தப்படுத்தின எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நிச்சயம், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முதல் காரியமாக கர்த்தர் செய்தது. ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அந்த ஆதாமை உருவாக்குனது மட்டுமல்ல, அவனுக்காக முன்கூட்டி எல்லாம் ஆயத்தப்படுத்தினது மட்டுமல்ல, அவனுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தையே கர்த்தர் உருவாக்குறார். எவ்வளவு அழகான தேவன் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஒரு மனுஷனுக்கும் வேதனை கொடுக்கணுங்கிற அறியாத தேவன் அவர். ஒரு மனுஷன் கூட வேதனை படணுங்கிறது அறியாத தேவன் கர்த்தர் சோதரர். அவர் என்ன செய்கிறாராம்? அந்த ஆதாமுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தையே உருவாக்குறார். அந்த தோட்டத்தில் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட கனி வர்க்கங்கள் இருக்கிறது. எல்லாம் அவனுக்கு வேண்டிய ஆகாரங்கள் குறைவில்லாமல் அந்த தோட்டத்தில் இருக்கிறது. கர்த்தர் சோதரர். அந்த தோட்டத்தில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லா பழ வர்க்கங்கள் இருக்கிறது, நல்ல ஆகாரங்கள் இருக்கிறது. அதில் மாத்திரமல்ல, அங்கே செழிப்பாக ஓடக்கூடிய 4 ஆறுகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த ஆதாமுக்கு ஒரு குறையும் இல்லை பாருங்க. நல்ல பழ வர்க்கங்களை சாப்பிடலாம். நம்மளை போல கொலஸ்ட்ரால் வர்றதுக்குள்ள வழியே அவனுக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அங்கே எல்லாமே பழங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான். ஊசி போட்ட இன்ஜெக்ஷன் போட்ட வர வேண்டிய பழங்கள் கிடையாது. ஆகினால் அவன் சாப்பிட்டதெல்லாம் நல்ல புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிட்ருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பழ வர்க்கங்கள் கர்த்தருக்கு. ஆனாலும் அவனுக்கு பாருங்க, ஆகாரத்துக்கு குறைவில்லை, தண்ணிக்கு குறைவில்லை, குளிக்கிறதுக்கு குறைவில்லை, குடிக்கிறதுக்கு ஒரு குறைவில்லை. தோட்டம் விசாலமாக இருக்கிறது, பயங்கரமான ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறது. அங்கே எல்லாமே அவனுக்கு நிறைவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாம் என்கிறதான தேவ மனுஷனுக்கு ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் திருப்தியாக எல்லாம் வச்சிருந்தார். ஆகாரத்துக்கு குறை இல்லை, தண்ணீருக்கு குறை இல்லை, குளிப்பதற்கு குறை இல்லை, எதுவுமே அவனுக்கு குறை கிடையாது பாருங்க. அப்படிப்பட்ட தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். அதில் தான் இப்போ யார் இருக்கிறா? ஆதாம் இருக்கிறான் பாருங்க. அப்படியானால் கர்த்தர் சொன்னார், ஆதாமே நீ சந்தோஷமா இரு, உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏதாவது குறை இருக்குதான்னு கேட்டார். இவன் ஆதாம் சொல்லிட்டான், ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா. ஆகாரத்துக்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை, தண்ணிக்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை. சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த ஏதேன் தோட்டம் அல்லவா. இந்த கர்த்தர் கொடுத்த தோட்டத்தில் எனக்கு என்ன குறை இருக்கும்? எனக்கு ஒரு குறையும் இருக்காதுன்னுட்டான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலே அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதுக்கு பெயர் தான் சபை என்று வேதம் சொல்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சபை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த சபையிலே உங்களுக்கென்று ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நல்ல ஆகாரம் இருக்கணும். அப்படியெல்லாம் என்ன? நல்ல தேவ செய்திகள் இருக்கணும். உங்களை சீர்படுத்தக்கூடிய செய்தி இருக்கணும். உங்கள் குறைவை நிறைவாக்குற செய்தி இருக்கணும். அங்கே பாடல் இருக்கணும், ஆராதனை இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், அந்நிய பாஷை நிறைவோடு இருக்கணும், கிருபை வரங்களோடு செயல்படணும். அது மாத்திரமல்ல, அங்கே எல்லாமே செய்தியெல்லாம் நம்மை சீர்படுத்தி அப்படியே நம்மகிட்ட உள்ள எல்லாவற்றையும் சரிபடுத்தி தேவ ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வ செய்தி அங்கே வந்துக்கிட்டே இருக்கணும்.
உங்களை தேவ ராஜ்யத்துக்கு நேர வழி நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு உண்மையான ஒரு சபையாக இருக்க வேண்டும். அங்கே போட்டியும் பொறாமையும் இருக்காது, அங்கே வஞ்சகத்தின் ஆவிகள் இருக்காது, வன்கண்கள் எரிச்சலின் ஆவி இருக்காது. அப்படிப்பட்ட சபைதான் உங்கள் சபை. அப்படிப்பட்ட சபையில் தான் நம்ம உட்காரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு சபையாக இருக்கும். அந்த சபையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தரே கொண்டு சேர்ப்பாராம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல? ஆதாமை எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்தாரோ, தோட்டத்துக்கு வெளியே வைக்கல, தோட்டத்துக்கு உள்ள வைத்தாரோ, அதே போல நம்ம ரட்சிக்கப்பட்ட உங்களை, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை, கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி அறிந்த உங்களை கர்த்தரே கொண்டு சபையில் சேர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே சேர்க்கணும். நம்ம அப்படி இல்லைல்ல, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சபையை தேர்ந்தெடுப்போம் பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஊழியக்காரன் தேர்ந்தெடுப்போம் பாருங்க. அப்படி எடுத்துறாதீங்க, அப்படி எடுத்துறாதீங்க. கர்த்தரே கொண்டு சபையில் நாட்டணும் நம்மளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே நம்மளை கொண்டு சபையில் சேர்க்கணும். அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்? இப்படி தான் ஆகாரத்துக்கு குறைவில்லாத சபையாக இருக்கணும், சத்திய வசனத்துக்கு குறைவில்லாத சபையாக இருக்கணும், பாடலுக்கு குறைவில்லாமல் இருக்கணும், ஆராதனை மகிமையாக இருக்கணும், ஒரு பிரசன்ஸோடு இருக்கணும், அபிஷேகமாக இருக்கணும், அந்நிய பாஷையாக இருக்கணும். அங்கே எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்த ஒரு சபையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு குறைவில்லை, ஒரு குறைவில்லை. ஆதாமுக்கு அங்கே ஒரு குறையும் இல்லை ஏதேன் தோட்டத்தில். இது யாருக்காக ஆயத்தப்படுத்தினது? ஆதாமுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டார். நீ சந்தோஷமா இரு மக்களே, நீ சந்தோஷமா இரு ஆதாமே, உனக்கு ஒரு குறையும் இல்லைன்ட்டார். மூன்றாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வந்து அவனோடு பேசுகிற அனுபவத்திலே காணப்பட்டான். ஆதாமிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் தேவன் கேட்கிறார். ஆதாமிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் தேவன் கேட்கிறார், ஆதாமே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான், நல்லா இருக்கான் ஆண்டவரே, எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா. சரி, எதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். காலையில் எழும்புனா, குளிச்சேனா, அப்புறம் அப்படியே இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டேன்னா திருப்தியாக இருக்கிறேன். தண்ணி இருக்குது, எனக்கு என்ன குறைவு இருக்குது? ஒரு குறை எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் சும்மா அப்படி உலாவிட்டே வாரேன், சும்மா உலாவிட்டு வாரேன்னு சொல்லி ஆண்டவரோடு பேசுகிறான் பாருங்க. கர்த்தர் இவனோடு பேசுகிறார், இவனும் கர்த்தரோடு பேசுகிறார். அப்படியான என்ன இது ஒவ்வொரு நாளும் நடக்க பாருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்து வந்து பேசிட்டு இருக்கிறார், வந்து வந்து பேசிட்டு இருக்கிறார். அப்படியானால் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆதாமிடத்திலே கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் போகக்கூடிய சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சபையில் கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிற அனுபவத்தில் வரணும். ஒரு வாரத்துக்கு ஒரு கப்பை பேசிட்டு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசணும், கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். ஏன்னு சொன்னால் அந்த பேசுகிற அனுபவத்தில் நீங்கள் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சொல்லுவாங்க, என்னோடலாம் கர்த்தர் பேச முடியாதுங்க, நான் பாவி, நான் பாவி. ஆனால் அவரோடு தான் கர்த்தர் பேசுவார், அந்த ஊழியக்காரோடு பேசுவார், இந்த ஊழியக்காரோடு பேசுவார். கிடையாது, கிடையாது. வேதம் சொல்கிறது, நீ விசுவாசிப்பாயானால் அந்த தேவனுடைய மகிமை நீ தான் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான என்ன, அவர் உன்னோடு கூட பேச ஆசைப்படுகிறவர், உன்னோடு கூட பேச ஆசைப்படுகிறவர். நீ அவரோடு பேச ஆசைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அந்த ஆசையே கிடையாது இல்லை, நமக்கு ஒரே ஒரு ஆசை தானே உண்டு. என் கை சரியாகணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் கணவனுக்கு வேலை கிடைக்கணும், தொழிலில் ப்ரமோஷன் வரணும், அது வரணும், இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு கார் வேணும். இந்த ஆசையை தவிர இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரோடு பேசுகிற ஒரு ஆசை இல்லையே. கர்த்தரோடு பேசணுங்கிற ஆசையும் அந்த தாகமும் அந்த வாஞ்சியும் இல்லாதவர்களாக தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதாம் அப்படி இல்லை, காலையில் அவரோடு பேச ஆரம்பிச்சிட்டாம்ல, குளிர்ச்சியான வேளையில் பேச ஆரம்பிக்கிறாம்ல, அவரும் தேடி வாரார்ல ஆதாமை தேடி. அப்படியானால் நீ போகிற சபையிலே தேவன் உன்னோடு கூட பேசுகிறவராக இருக்கணும். நீ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்திருக்கணும். இதை நான் சபைக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா வராத. கர்த்தர் உன்னோடு கூட பேசணும், நீ அவரோடு கூட பேசணும். அவர் உங்ககிட்ட கேட்பார், உனக்கு ஏதாவது குறை இருக்குதா, உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னா, உனக்கு ஏதாவது நன்மைகள் குறைஞ்சிருக்குதா, ஏதாவது ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்குதா, ஏன் இப்படி இருக்கிற, எதனால இருக்கிறான்னு சொல்லி கேட்பார். அதுக்கு நீ பதில் சொல்லணும்.
அதுக்கு நீ பதில் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு உன் ஆவிக்குரிய ஜீவிதம் வளரணும், உன் ஜெப ஜீவிதம் வளரணும், உன் வேத வாசிப்பு வளரணும். நீ போகிற சபையில் நீ பயன்படணும், உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும். நீ வல்லமையா எழும்பணும், கர்த்தருக்காக நீ எழும்பணும். அதுக்கு தான் ஏதேன் தோட்டத்தில் ஒன்றை கொண்டு கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அதுக்காக தான் உன் சபையில் கொண்டு உன்னை நிறுத்தி இருக்கிறார். ஏதோ சபையில் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக அல்ல, செத்தா ஒரு இடம் வேணுமே, பெத்தா ஒரு இடம் வேணுமே, நல்லதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்காக அல்ல. அது எந்த இடம்னாலும் கர்த்தர் வச்சிருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நீ போகிற நோக்கம் ஒன்று உனக்கு தெரியணும். என் கர்த்தர் எனக்கென்று ஆயத்தப்படுத்தின ஏதேனும் தோட்டம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் ஒன்று பாருங்க, அது பெரிய சபை, இது சின்ன சபை, இங்க ஒண்ணுமே இருக்காது. இந்த எண்ணத்தை விட்டுருங்க. இந்த எண்ணத்தை விட்டுட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குன்னு வைத்திருக்கிற ஏதேனும் தோட்டம் எதப்பா? எந்த தோட்டத்தில் நான் உட்காரணும்? எந்த தோட்டத்தில் நான் உட்கார்ந்தா எனக்கு ஒரு குறைவில்லாமல் இருக்கும்? எந்த தோட்டத்தில் இருந்தால் எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் வரும்? எந்த தோட்டத்தில் இருந்தால் நீர் என்னோடு கூட பேசுவீர்? நான் எந்த சபையில் இருக்கணும்? எந்த சபையில் இருந்து நான் உம்மோடு கூட இடைப்படணும்? கேட்கணும். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம்ல, இன்னைக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம்ல. நமக்கு அந்த தாகமே கிடையாதுல்ல. நமக்கு பக்கத்தில் ஒரு சபை இருக்குதா, அதில் போயிடுவோம். அவன் நடந்து போகிற தூரத்தில் ஒரு சபை இருக்குதா, போயிடுவோம். எந்த சபையாவது ஒரு சபைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் எந்த சபையை காட்டுகிறாரோ அந்த சபையில் உட்காரு. அது தூரமா இருக்கலாம், பக்கமா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் உனக்கு காட்டுற சபையில் போய் உட்காரு. கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார், கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். வேதத்திலே யாத்ராகமத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே மோசே என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் பார்வோன் இடத்தில் போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்டா? என் ஜனங்களை விடுதலையோடு ஆராதிக்க முடியாது விடு என்று சொல்லுகிறான். என் ஜனங்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கணும், விடு. கஷ்டத்தில், நஷ்டத்தில், பாடுகளில், வேதனையில், இறுக்கத்தில் இருந்துட்டு ஆராதிக்கக்கூடாது, விடுதலையோடு ஆராதிக்கணும், விடு என்று சொல்லுகிறான். அதுக்கு பார்வோன் சொல்கிறான், உன் ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கணும், அவ்வளோதானே? இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல வச்சு ஆராதனை செய், இல்லை இந்த இடத்துல வச்சு ஆராதனை செய், தள்ளி இருந்து ஆராதனை செய், எங்கே வேணாலும் ஆராதனை செஞ்சுக்க. இது எல்லாமே என்னுடைய ஏரியா தான், என் இடம் தான். இந்த இடத்துல எங்கே வச்சு வேணாலும், எந்த இடத்துல வச்சு வேணாலும் நீ ஆராதனை செய்யணும்னு சொன்னான். அதுக்கு மோசே என்ன தெரியுமா சொன்னான்? சொல்கிறான், நீ சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் ஆராதிக்க முடியாது, நீ சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் ஆராதிக்க முடியாது. நீ கண்ட இடத்துல ஆராதிக்க சொல்ல, அதெல்லாம் எவ்வளோ முடியாது. இது உனக்கு இடமாக இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ பெரிய இடமாக இருக்கட்டும், அதனால் நீ சொல்கிற இடத்துல நாங்கள் ஆராதிக்க முடியாது. எங்களுக்கு என் தேவன் எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கணும்னு சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நாங்கள் போய் ஆராதிப்போமே தவிர ஓ இஷ்டத்துக்கு நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். நீ சொல்கிற இடத்துல நாங்கள் ஆராதிக்க மாட்டோம்னு சொன்னான் பாருங்க, அவன் ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைக்கு தான் போகிறோம், கண்ட சபைக்கெல்லாம் ஓடுவோம் பாருங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள், ஆண்டவரே எனக்குன்னு நீர் வைத்திருக்கிற சபை எது, எனக்குன்னு நீர் வைத்திருக்கிற ஊழியக்காரன் எது, என்னுடைய ஆத்மாவுக்கு திருப்தியா ஆகாரம் எந்த சபையில் கிடைக்கும், எந்த இடத்தில் வசனங்கள் எனக்கு கிடைக்கும், நான் சத்தியத்துக்குள் வளருவதற்கும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கவும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டுமே, அதற்கு என்னுடைய சபை எது, எந்த சபை என்னை வளர்க்கும், எந்த சபை என்னை தேவ ராஜ்யத்துக்கு நேர வழி நடத்தும், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களை உணர்த்துகிற ஒரு சபை எது, எந்த ஊழியக்காரனை கொண்டு எனக்கு என்னை சீர்படுத்த விரும்புகிறீர் சொல்லுங்கப்பான்னு சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லையே, இல்லையே. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி விரும்பாதவர் தானே. நீங்கள் கஷ்டத்தோடு, பாடுகளோடு, வேதனையோடு இருக்கணும்னு விரும்பாத தேவன் அல்லவா? உங்களுக்காகத்தானே ஒரு சபையை ஆயத்தப்படுத்தினார், உங்களுக்காகத்தானே ஒரு ஏதேனும் தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறார், உங்களுக்காகத்தானே எல்லாமே சபையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, உங்களுக்காகத்தானே ஒரு சபையை நிறுவி இருக்கிறார், அந்த சபையில் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. அப்படியானால் அந்த சபை எது, அந்த ஊழியக்காரன் யார் என்பதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் கேட்கணும். கர்த்தரே உங்களை கொண்டு சபையில சேர்ப்பார், கர்த்தரே உங்களை கொண்டு ஒரு சபையில சேர்ப்பார். நீங்களா போய் சேர முடியாது,
கர்த்தரே கொண்டு ஒரு சபையில் உங்களை சேர்ப்பா பாருங்க. சிலருக்கு தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக சில சபையை காண்பிப்பார், சில ஊழியக்காரர்களை காண்பிப்பார். அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல இருந்து ஆராதனை செய்யுங்க, அந்த ஊழியக்காரனை கீழ்ப்படிங்க, அடங்கிருங்க. தேவன் ஏற்ற காலங்கள் உன்னை உயர்த்துவார். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஒரு குறை உனக்கு வராது, ஒரு குறை உனக்கு வராது. ஆதாம்கிட்ட கேட்குறான், என்ன ஆதாமே ஏதாவது குறை இருக்குதா? ஒரு குறையும் இல்லாண்டவரேன்ட்டான். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரையில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரையில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏனென்றால் அந்த தோட்டத்தை உருவாக்கினவர் கர்த்தர். அந்த தோட்டத்தில் கொண்டு அவனை இருத்தினது கர்த்தர். அந்த தோட்டத்துக்குள்ள எல்லா ஆகாரத்தையும் வைத்தது கர்த்தர். எப்படி ஆதாமுக்கு ஒரு குறை வரும்? குறை வரவே வராது. ஆனால் இன்றைக்கு நமக்கு நிறைய குறைகளோடலாம் இருக்கிறோம். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலங்கிறாங்க, நாங்கள் ஆவிக்குரிய பாதையில் வளர முடியலைங்கிறாங்க, 18 வருஷம் சபைக்கு போயும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க, எங்கள் ஊழியக்காரரை பார்க்கவே முடியாது, பயங்கர பிஸின்னு சொல்கிறாங்க, எங்கள் ஊழியக்காரர்கிட்ட போய் சில விஷயங்களை பேசவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சபைக்கு போயிட்டு தான் வரோம், எனக்கு அதிகமாக செபிக்க தெரியாது பிரதர், போயிட்டு வரோம். எதுக்கு? அப்போ எப்படி ஆகும்? அப்படியானால் நீங்கள் எப்படி ஆக்கும்? தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவீங்க. அப்படியானால் நீங்கள் எப்படி சத்தியத்தில் வளர முடியும்? அப்படியானால் நீங்கள் எப்படி தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? தேவ பிள்ளையை ஒன்றை நீயே உணர்ந்துக்க. உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சபைக்கு தான் நீ போகணும். உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட, ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின ஊழியக்காரனத்தில் தான் நீ செபிக்க போகணும். அந்த ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்துக்க, அந்த சபையை தேர்ந்தெடுத்துக்க, அந்த சபையில் உட்காரு. தேவ ராஜ்யம் உனக்கு நேராக வந்து நிற்கும். அந்த இடத்துல உட்காரு. அங்கே இருந்து நீ சத்தியத்தை அறிந்து கொள். அங்கே கிடைக்கிற ஆகாரத்தை பகிர்ந்து கொள். அந்த ஆகாரத்தை நீ புசித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் உனக்கு வைத்த ஏதேன் தோற்றமாகிய சபை எது? உனக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரன் யாரு? அந்த சபையை நீ கண்டுபிடி. அது தூரமாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த சபைக்கு நீ போ, குடும்பமாக போ. அங்கே போய் நீ நல்ல ஆராதனை செய். அந்த சபை உனக்கு வசனத்தை கொண்டு போதிக்கிற சபையாக இருக்கும். வசனம் என்கிற ஆகாரத்தை நீ உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உன்னை சீர்படுத்துவதாக இருக்கும். உனக்கு வேண்டியதான ஆகாரத்தை தந்து உன்னை சரிபடுத்துவதாக இருக்கும். உன் குற்றங்களை, உன் குறைகளை, உன் மீறுதல்கள், உன் பாவங்கள் எல்லாவற்றையும் அங்கே வேறு அறுக்கப்படுகிற சபையாக இருக்கும். சத்திய வசனத்தின் மூலமாய் உன்னை சுத்திகரிக்கிற சபையாக இருக்கும். அந்த சபையில் உட்காரு. கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இப்படி பேசுறாங்க, என்னடா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி இருக்கும். நீ அப்படிப்பட்ட சபையில் உட்கார்ந்துட்டான்னு சொன்னால், அந்த சத்தியத்தை நீ புரிந்து கொண்டு நடப்பாயானால், அதுக்கு நீ கீழ்ப்படிந்து வருவாயானால், தேவ ராஜ்யத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், உலகம் உண்டானது முதலாக உனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த தேவ ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும். அது இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அது இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு அநேகருக்கு அந்த சத்தியத்தை கேட்க மனம் இல்லாமல் உடனே சபையை விட்டு ஓடுகிறதும், ஊழியக்காரனை குறை சொல்லிட்டு ஓடுறதும், இப்படியெல்லாம் ஓடினாலும் நீ ஓடிக்கிட்டே இருப்பே தவிர ஒரு சபையில் நிலைச்சு நிற்க மாட்டேன். தேவ ராஜ்யத்துக்கு நிலைச்சு நிற்க முடியாது. தேவ ராஜ்யத்துக்கு கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சபை சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவங்களோட விசுவாசி சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை, அது போகிற போக்கில் 78 பேர்ட்ட பராதி சொல்லிட்டு போயிடும் பாருங்க. அவனை குறை சொல்லி, இவனை குறை சொல்லி, அந்த சபையை குறை சொல்லி, இந்த ஊழியக்காரனை குறை சொல்லிட்டு தான் போவோம். போய் இந்த சபையில் அந்த வேற சபைக்கு போவோம். அங்கே போய் ஒரு வருஷம் இருப்போம். ஒரு வருஷத்தில் அங்கே உள்ள காரியங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த சபை விட்டுட்டு வேற சபைக்கு போகிறது. இப்படியே நீ மாறிட்டே இருந்தேன்னு சொன்னால் எப்படி தேவ ராஜ்யத்தை நீ அடைய முடியும்? எப்படி தேவ நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? என் அன்பின் தேவ செல்லமே, அதனால தான் பாருங்க, ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வச்சுக்கிட்டார். தோட்டத்துக்கு வெளியே வைக்கலை, தோட்டத்துக்கு உள்ளே வச்சுக்கிட்டார். உள்ளே இருக்கிற வரையில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அவனுக்கு ஒரு குறையும் இல்லை பாருங்க. உள்ளே இருக்க வரையில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏற்ற நாள் வந்தது, ஏற்ற வேளை வந்தது. ஏவாள்னு சொல்லி ஒரு பெண்மணி ஆண்டவர் கொடுத்தார். அவள் மூலமாக சாத்தான் உள்ள புகுந்தான். சாத்தான் உள்ள புகுந்துட்டான் பாருங்க. அவளிடத்தில் சாத்தான் புகுந்த உடனே இப்போ அவள், ஏவாள் என்கிறவள் சாத்தானுடைய சத்தத்தை தெளிவாக கேட்குறா. சாத்தானுக்கும் அவளுக்கும் தான் தொடர்பு இருந்ததே தவிர கர்த்தருக்கும் அவளுக்கும் தொடர்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதான் அந்த ஆதாம் எப்படிப்பட்டவன்னா, கர்த்தருக்கும் அவனுக்கு தான் தொடர்பு இருக்க தவிர சாத்தானுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆதாம் கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கிறான், ஏவாள் சாத்தானோடு பேசிட்டு இருக்கிறான்.
இப்போ இந்த ஆதாமுக்கும் சாத்தானுக்கு எந்த தொடர்பு இல்லை, இந்த ஏவாளுக்கும் கர்த்தருக்கு எந்த தொடர்பு இல்லை. கர்த்தர் சொல்றார், ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆதாமே இந்த கனியை மட்டும் புசிக்காத, வேற எது வேணாலும் நீ சாப்பிடு, நல்லா இருப்ப, இந்த கனியை புசிச்சனா செத்தே போயிருவ அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய காரியத்தை முன்னாடி சொல்லுகிறார். பின்னாடி உனக்கு நடக்க போற காரியத்தை முன்னாடி சொல்லு, செத்து போயிருவ ஆதாமே, வேண்டாம் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதேங்கிறார். சாத்தான் நேரம் வந்தான் ஏவாள்கிட்ட வந்து சொல்றான், இப்படி ஆண்டவர் உன்கிட்ட சொன்னது உண்டா? இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயிருவேன்னு சொன்னது உண்டா? அந்த அவ நினைச்சா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் மாப்பிள்ளைகிட்ட கேட்டுட்டு வரேன். ஏன்னா ஆண்டவர் என் மாப்பிள்ளை தானே பேசினார். ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமிடத்தில் தானே சொன்னார், இவ்வளவு கனிகளையும் புசிச்சிக்க, இந்த கனியை மட்டும் புசிக்காதுன்னு சொல்லி ஆதாம்கிட்ட தானே சொன்னார். இவனுக்கு எப்படி தெரிந்த சாத்தானுக்கு? சரி இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு வரலான்னு நேராக வந்தா பாருங்க. ஆதாம்கிட்ட கேட்குறா, இப்படி சொல்கிறானே சாத்தான், ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டான்னு. அப்போ அவன் தெளிவாக சொன்னான், ஆமாம் சொன்னது உண்டு, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்டுன்ட்டான் பாருங்க. இவன் நேராக வந்து ஆமாம் ஆமாம் ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டுன்னு, இந்த பழத்தை புசிச்சேன்னா செத்தே போயிடுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா. நேராக இவன் சொன்னான், சாகவே மாட்டேன், கர்த்தர் அப்படித்தான் சொல்லுவார், நீ செத்து போயிடுவான்னு தான் சொல்லுவார். ஏன்னா உன் கண் இதுவரை திறக்கலை பற்றியா, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கலை பற்றியா, ஒரு கண்ணு உனக்கு திறக்கலை பற்றியா, அதனால் நீ செத்து போயிடுன்னு சொல்லி அவர் சொன்னதை நீ நம்பிட்டு இருக்கியாக்கும். நான் சொல்கிறேன் நீ சாகவே மாட்டேன்னு சொல்லி நல்ல வார்த்தை தான் சாத்தான் ஏவாளிடத்தில் ஓதினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அப்படியே மிரண்டுட்டா பாருங்க, மிரண்டுட்டா பாருங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பு கேட்ட, நான் என்ன செய்யணும்? அப்போ சொன்னான், இந்த பழத்தை மட்டும் நீ பறித்து சாப்பிடு, நீ சாப்பிட்டா மட்டும் போதாது அவனுக்கும் கொடு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்துடும், எல்லா கண்களும் திறக்கும், நீ யாருன்னு உனக்கு அப்பந்தான் புரியும், நீ சாகவே மாட்ட, பார்த்துக்க, தேவதூதர்களை போல நீ இருப்ப, தேவர்களை போல நீ இருப்பன்னு சொல்லி அவன் ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்ன உடனே இவன் அப்படியே மிரண்டுட்டா பாருங்க. என் அன்பின் தேவச்சனமே, இன்றைக்கு தீர்க்க தரிசனம்னு ஓடுறீங்க, ஓடுங்க. அவன் தீர்க்க தரிசி என்னைக்குமே உங்களுடைய குறைகளை சொல்ல மாட்டான், ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவான், ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லுவான். நாளைக்கு உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், 30 வருஷம் கழித்து பாரு, உன் மகன் அமெரிக்காவில் பெரிய ஆளாக இருப்பான், உன் மகளுக்கு இப்படி 2 குழந்தைகள் பிறக்கும், வருங்காலம் உங்களுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீங்கள் நாளை கழிச்சு ஒரு வீடு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க, உங்களுக்கு பணம் தெற்கு தேசத்திலேருந்து வரும், வடக்கு தேசத்திலேருந்து கல் வரும்ன்றுவான். இப்படிலாம் சொல்லி நமக்கு ஒரு மிரண்டு பேரும் பாருங்க, மிரண்டு பேரும் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்வார், நீ அதையெல்லாம் நம்பாத, அதையெல்லாம் செய்யாத, நான் உனக்கு சொல்வதை நீ கேளும்பார். நம்ம கேட்க மாட்டோம், அது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக தான் இருக்கும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை கடினமாக தான் இருக்கும். செத்த பேருவன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் சொல்கிறான், நீ இப்படி செய்யாத, செத்த பேருவன்னு சொன்னால் அடுத்த நாள் அவ்வளோங்க காணாது, சபைக்கு காணாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஊழியக்காரன் வந்து, நீ சாகவே சாக மாட்டாய், கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசை வைத்திருக்கிறார், நீ 100 வயசோடு இருப்பாய், பிள்ளைகளை நீ காண்பாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது உன் கண்கள் காணும்னு சொன்னா, இந்த சபையை விட்டு நேரம் அந்த சபைக்கு போயிடும்டா. அந்த ஊழியக்காரன் தான் சூப்பர் ஊழியக்காரன். ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் நீ பின்னாடி சாக போகிறது, கர்த்தருக்கு தான் தெரியும் உன் ஆசீர்வாதம் இழக்க போகிறது. ஏனென்றால் உனக்கு கர்த்தர் நாட்டின இடம் தான் அந்த ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தில் உனக்கு கடினமான வார்த்தைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை என்று சொன்னால், உன் ஆவிக்குரிய பாதையிலே, உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே வரன்னு அர்த்தம். உன்னை அறியாமலே செத்துக்கிட்டு வருவேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஏவாள் இடத்துல சாத்தான் சொன்னதை கேட்டு நீ திசை திரும்பி போவான்னு சொன்னால், நீயா ஒரு சபையை தேடி போவான்னு சொன்னால், இந்த சபை வேண்டாம், அந்த கடினமான உபதேசமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீ ஓடுவன்னு சொன்னால், என் அன்பின் தேவச்சனமே, அது உனக்கு பிற்காலம் ஆபத்தாக மாறும். ஆரம்பத்தில் ஒன்றும் இருக்காது, பிரச்சனையே இருக்காது, ஆனால் பிற்காலத்தில் ஆபத்தாக மாறிடும். அதனால தான் பிற்காலத்தில் உனக்கு என்ன நடக்கும், நீ எப்படி இருப்ப என்பதனை முன்கூட்டி அறிந்த ஆண்டவர் தான் உனக்கு முன்னாடி எல்லாமே ஆயத்தப்படுத்துகிறான். இதை நீ அறிந்து புரிந்து செயல்பட்டு
உனக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் உட்கார்ந்து கடைசி வரை தேவ ராஜ்யத்திலே நீ போய் சேருகிற வரையிலும் அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசம், அங்கே கொடுக்கப்படுகிற நல்ல ஆகாரங்கள் கடினமான உபதேசமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கி, அந்த ஊழியக்காரனுக்கு அடங்கி செவி கொடுத்து கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நடந்து பரிசுத்தமாக உன்னை நீ காத்து கொண்டு வருவாயானால் நிச்சயமாகவே இங்கே வேதம் சொல்கிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளலாகட்டும். கண்கள் மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு யாருக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. அவர்களும் ஆண்டவரை சத்தியத்தில் நிலைத்திருந்து தேவ ராஜ்யத்துக்கு வந்து சேர உதவி செய்யுங்க. அவங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தின எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.